நாம் 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 நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிங்கத்துடைய நேச்சுரல் கேரக்டர் என்னது? சிங்கத்தினுடைய நேச்சுரல் கேரக்டர் என்னது? நம்ம நெறைய நம்ம நெறைய இதுல பார்க்குறோம் இல்லையா? அ சும்மா விளையாட்டுக்கு கைய உள்ள விட்டு சிங்கத்தினுடைய கூண்டுக்குள்ள கைய உள்ள விட்டா சிங்கம் என்ன பண்ணிருது? விரல கடிச்சிருது. இவங்க அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, ஐய்யயோ! சிங்கத்து கூட போய் விளையாண்டோமேன்னு சொல்லி விரல் என்ன இல்ல. நெறைய பேருக்கு அந்த மாரி நெறைய உண்மையிலே நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அ இப்ப இந்த சிங்கம் பசியல ஒரு சிங்கம் இல்ல 4, 5 சிங்கம். பசியா அத விட்டுட்டு நெறைய நாள் சாப்பாடு போடாம அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? தானியங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. எதனால? ஏன்னா சிங்கத்தினுடைய கேரக்டரே என்னதுதான்? சிங்கத்தினுடைய இயற்கையான கேரக்டர் என்னதுதான்? அது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும். அதுக்கு என்ன தெரியாது? அ நன்மை, தீமை தெரியாது. அதுக்கு என்ன தெரியாது? இவரு தானியேல் இல்ல, இவரு ஜெபம் பண்ணுவாரு, இவரு ஜெபம் பண்ண மாட்டாரு. இவரு 3 வேள தேவனை தொழுது கொள்வார். அதெல்லாம் என்னது சிங்கத்துக்கு தெரியாது. ஆனா ராஜா ஓரளவுக்கு நம்புறாரு. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? இப்ப சிங்கத்துக்கு ரத்த வாடை வந்தா அது என்ன பண்ணும்? சிங்கம் எத வச்சு டிராவல் பண்ணுது? இப்போ என் ஆத்துமா நீரோடையை வாஞ்சிக்கிற மானை போல கதறுகிறது அப்படின்னு சொல்லி தாவீது பாடுறாரு இல்லையா? இப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? நீரோடையை தேடுகிற மானை போல அந்த பாட்டு பெர்மான்ஸ் பாட்டு தானே? ஃபாதர் பாட்டு தானே? ஆமா. ஏன் எப்படி என்ன அது அதுக்கு பின்னாடி கதை என்ன? ஒரு நாள் பிரதர் ஜஸ்டின் இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நீரோடையை தேடுகிற ஒருவேளை தண்ணி குடிக்கிறதுக்கு தேடும் போல இருக்கு மானு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு நீரோடையை வாஞ்சிக்கிற மானை போல கதறுகிறேன் அப்படின்னா ஒருவேளை தண்ணி அவ்வளவு தாகம் எடுக்கும் போல இருக்கு, நீரோடையை ஒருவேளை தேடுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் நம்ம எழுதி பாடுவோம். நிறைய இடத்துல இந்த பாட்டு இந்த ஸ்டான்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் சயின்டிபிக்கா டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துட்டு பிரதர் ஜஸ்டினுக்கு புரிஞ்சது, மானு கிட்ட இருந்து ஒரு வாசம் வருமா, ஒரு வாசம். அந்த வாசம் தான் எங்கேயோ இருக்கிற சிங்கத்தையோ புலியையோ அட்ராக்ட் பண்றது. அந்த அந்த வாடை. இதுங்கெல்லாம் டிராவல் பண்றது எதை வச்சு? அதுல இருந்து வர்ற வைப்ரேஷனையோ அதுல இருந்து வர்ற ரத்த வாடையோ வச்சுதான் இதுங்க வந்து ட்ராக் பண்ணி போகுதுங்க. எங்கேயோ இருந்து இப்போ நம்ம வீட்டுல மீன்